வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்திருக்காது. கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் ஆடியோ கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குறேன். எதுக்கும் பார்த்துக்குங்க, எப்படி வரும்னு பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு 2 நாள் ரிசல்ட் பாருங்கள். 647. அதுக்கு பாருங்கள் 647. அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 865. இதில் பாருங்கள் ஏசி 47, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏசி 67, பிசி 47, அதுக்கு ஒரு ஏபி 57 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது டெமோ தான் காமிக்கிறேன், இது நம்பர் கிடையாது, பார்த்துக்குங்க. அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். ஏசி 85, பிசி 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 75 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபியில். அது பாருங்கள் அப்படியே சி போர்டில் அந்த 7, 5 வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இது பாருங்கள் டெய்லி சார்ட்டில் டெய்லி ரிசல்ட்டு 64, 6, 5 விட்டுட்டு 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். 8, 7 விட்டுட்டு 6. இது வந்து ஏபியில். சி போர்டு 7, 5. இதே ரூட்டில் தான் பாருங்கள் வீக்லியில் எடுக்க போகிறோம், அதையும் பார்த்துக்குங்க. இது வீக்லியில் பாருங்கள், அது மந்த்லியில் அடுத்தடுத்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பரு மந்த்லியில் அடுத்தடுத்த நாள். இப்போ வீக்லியில் பாருங்கள் அடுத்தடுத்த நாள்னா இங்கே பாருங்கள் 689, 689. இது போன வாரம் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இன்றைக்கி என்ன வரணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏசி 69, பிசி 89ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 79 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 79 ரிவர்ஸ் பண்ணால் 97 வர மாதிரி நம்ம ஏபி மேட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள் இங்கே உள்ள ஏ போர்டு 6 எடுத்து பி போர்டு 6, அதே மாதிரி பாருங்கள் இங்கே உள்ள பி போர்டு 8 எடுத்து ஏ போர்டு 8 இன்றைக்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா பாருங்கள் இங்கே 6, 5 விட்டுட்டு 4. இந்த இடத்துல 8, 7 விட்டுட்டு 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடுத்த நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 6, 7 விட்டுட்டு 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். 689க்கு. இதில் அடுத்த நாள் இன்றைக்கி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 8, 9 விட்டுட்டு 0 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபியில் 0 வந்தால் 80ங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 79, 97 வரதுனால சி போர்டு 7 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 97. இப்படி எடுத்திங்கன்னா 79. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 807 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, புரியலைன்னா கூட சார்ட்டை வச்சு கூட நீங்களே பார்த்துங்க. ஏதோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். மறுபடியும் கூட உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துங்க. பாருங்கள் 647 ரிசல்ட்டு பார்த்துங்க. இந்த இடத்துல இருக்குது 647. அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 865.
இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 647க்கு ஏசி 67, பிசி 47, கேப்பில் ஒரு 57 குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஏசி 85, பிசி 65க்கு ஒரு ஏபி 75 குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் பாருங்கள், அப்படியே சீபோர்ட்லேயே இருக்கும், 7557ன்ட்டு. இது வந்து மந்த்லியில் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூட்டு தான் வீக்லியில் அடுத்தடுத்த நாள். இந்த 689 பாருங்கள், ஏசி 69, பிசி 89, அதுக்கு ஒரு 79 ஏபி. அதே ரூட்டில் எடுத்தோம்னா பாருங்கள், இந்த 8 தூக்கி ஏ போர்டு வச்சோம்னா அப்படியே சி போர்டு 7 வச்சுக்கிறோம், 807 வைக்கிறோம்னு வைங்க ரிசல்ட் இன்றைக்கி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் 689க்கு பாருங்கள், ஏசி 69, பிசி 89, அதுக்கு ஒரு 79. இந்த 807 இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுன்னா அதோட கேப் நம்பர் பாருங்கள், ஏசி 87, பிசி 07, அப்படிங்கும்போது ஏபி 97, ஏபி 97. பார்த்தீங்களா, இந்த 57 75 அப்படியே சி போர்டில், இந்த 79 97 அப்படியே சி போர்டில் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இன்றைக்கான நம்பர் பாருங்கள், 807 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்படியே டி போர்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். டி போர்டு பாருங்கள், அந்த 647க்கு பாருங்கள் 3, 865க்கு பாருங்கள் 0, அந்த 689க்கு பாருங்கள் 5, இந்த 0க்கு பவர் 5, இந்த 647க்கு பாருங்கள் 3, 3க்கு பவர் 8 வந்தால் 8807ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ மேட்ச் பண்ணிக்கங்க டி போர்டு. பார்த்துங்க, அது இந்த நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 807 வாய்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்துங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு வந்தால் மேட்ச் பண்ணிக்கங்க. நான் எனக்கு வர நம்பரை லாஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துங்க. வாய்ஸ் கொடுக்க முடியலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து போட்டுடுவேன். கொடுக்க முடியாதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் உங்களுக்கு அந்த மார்க்கிங் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பார்த்துங்க, இந்த 28 பாருங்கள், ஏபி 28 பாருங்கள். ஏபி 28 உங்களுக்கு 28ஆந்தேதி கொடுத்துருப்பேன். ஏபி 28 82. அது எப்படி வரும்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏபி 28 82 வரணும். 287 827ன்னு கொடுத்துருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏபி பாருங்கள், 28ஆந்தேதி கொடுத்தது 26ஆந்தேதி ஏபி 28 பாஸ் ஆகிடுச்சு. 28ஆந்தேதி உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கங்க, வரும்னு நினச்சிங்கன்னா. அது அந்த வீடியோ என்றைக்கு சொல்லியிருப்பேன்னா பாருங்கள், இருங்க. இது பாருங்கள், இந்த ஏபி 210க்கு ஏபி 21 வந்துச்சு பாருங்கள். அடுத்த நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏபி 28 எப்படி வரணும்னு. பாருங்கள், பிசி 28 82, இதுக்கு ஒரு ஏபி 28 82 வரணும்னு இங்கே சொல்லியிருப்பேன். 28ஆந்தேதி வரணும்னு சொல்லியிருப்பேன். அது பாருங்கள், 26ஆந்தேதியே ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 7 சொல்லியிருப்போம், இங்கே 6. பார்த்துங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்பர் பார்த்துருங்க. நம்பர் பார்த்துங்க, 807 605 271 4D பாருங்கள், 88 07. இந்த 605 271 எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில். வாய்ஸ் இருக்காது, மார்க் பண்ணி தான் காமிச்சிருப்பேன்.
உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வரதோ ட்ரை பண்ணுங்கள். என் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 807 வர மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. 807 ரூட் நல்லாயிருக்கு. 4D ட்ரை பண்ணிங்கன்னா 8807. இல்லை டி போர்டு உங்களுக்கு வேறு எதுவும் வரும்னு நினச்சா கூட மேட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.